சாருக்கு வந்து 47 இயர்ஸு. அவங்க செஸ்ட் பெயினோட வந்தாங்க. அவர் பண்ண ஒரு நல்ல காரியம் என்னென்னா, செஸ்ட் பெயின் வந்து ஏர்லியஸ்ட் கோல்டன் ஹவரில் வந்தார். இசிஜியில் வந்து ஹைப்பர் அக்யூட் ஆன்டீரியர் வால் இன்ஃபாக்ஷன் சொல்லக்கூடிய மேசிவ் ஹார்ட் அட்டாக்கு வெரி ஏர்லியஸ்ட் கோல்டன் ஹவரில் வந்தாங்க. வந்தோடனே பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி வித் ஸ்டென்டிங் ஆஃபர் பண்ணோம். அதுதான் இப்போதைக்கு லேட்டஸ்ட் ரெக்கமெண்டேஷன். கிளாட் பஸ்டர்ஸ் வந்து செகண்டு தான். ஸோ அவங்க சம்மதிச்சாங்க. அவங்கள ஆஞ்சியோகிராம்க்கு எடுத்தோம். ஏஞ்சியோ பண்ணோன்னா 80 to 90% பிளாக் இருந்துச்சு. கண்டிப்பாக 80 to 90% பிளாக்கு ஏஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங் தான் ப்ரொசீட் பண்ணணும். பட் என்னென்னா அது த்ராம்பஸ் மாதிரி இருந்துச்சு. இன்னொரு நல்ல விஷயம், அவங்களுக்கு எந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் கிடையாது. அவருக்கு டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், பரம்பரைத்தன்மை எதுவுமே கிடையாது. லிட்டில் ஸ்ட்ரெஸ்டு பர்சன். மற்றபடி எந்த அவங்க ரிஸ்க் ஃபேக்டரும் இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்டு ஓசிடி மெஷின் நம்மகிட்ட சாஃப்ட்வேர் மிஷின் இருந்தனால நம்ம என்ன சொன்னோம், த்ராம்போசெக்ஷன் பண்ணிவிட்டு, அதாவது அந்த இப்போ என்னென்னா ஹார்ட் அட்டாக்கில் 2 டைப் உண்டு. ஒன்று வந்து த்ராம்பஸ் மட்டும் ஃபார்ம் ஆகி வர்றது, ரத்தம் உறைவுகள்னால ஹார்ட் அட்டாக் வர்றது. அது யங் ஹார்ட் அட்டாக்கு முக்கிய காரணம். இன்னொன்று என்னென்னா கொலஸ்ட்ரால் படிஞ்சு அது பிளாக் ரப்சர் ஆகி அதில் வந்து ரத்த உறைவு ஏற்பட்டு வரும். அதில் ரத்த உறைவு 30-40% இருக்கும். 50-60 இல்லை 70% கொலஸ்ட்ரால் படிவு இருக்கும். இந்த பிளாக் ரப்சர் வித் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு கண்டிப்பாக ஸ்டென்டிங் தான் இன்றைக்கி வரைக்கும், அன்லஸ் அந்த ஏரியா நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா டிஃபர் பண்ணுவோம். பட் இந்த த்ராம்பஸ் வர்றதுக்கு ஸ்டென்டிங் பண்ணாமல் டிஃபர் பண்ணலாம், ப்ரொவைடட் நம்ம இந்த ஏஐ எனேபிள்டு ஓசிடி மிஷின் வச்சு உள்ளே செக் பண்ணி பார்த்து அதில் பிளாக் ரப்சர் இல்லைங்கிறத நம்ம வந்து ஊர்ஜிதம் பண்ணால் தான் நம்ம அவங்கள வந்து அஷ்யூர் பண்ணி வெறுமனையாக ஸ்டென்ட் போடாமல் அனுப்ப முடியும். ஸோ இவங்களுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்டு ஓசிடி ரன் எடுத்து பார்த்ததில் என்ன பண்ணோம், மொதல் த்ராம்போசெக்ஷன் பண்ணோம். எக்ஸ்போர்ட் கத்திட்டு வச்சு நல்லா த்ராம்போசெக்ஷன் ஒரு 4-5 ரன் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஓசிடி எடுத்து பார்க்கும்போது வெறும் த்ராம்பஸ் மட்டும்தான் இருந்துச்சு, பிளாக் ரப்சரே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டென்டிங் தேவையில்லை. மெடிசன்ஸ் பிளட் தின்னஸ் மூலமாகவே நல்லா குணப்படுத்திட முடியும். அதனால் அவங்களுக்கு வெறும் பிளட் தின்னஸ் போட்டுட்டு ஸ்டென்டிங்கை டோட்டலாக டிஃபர் பண்ணிவிட்டு அவன் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். ஸோ என்னென்னா இதை வந்து நீங்கள் இந்த ஏ எனேபிள்டு ஓசிடி இல்லாமல் நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம அப்படி சொல்லி அனுப்பிட்டு அவங்க ரீஇன்ஃபாக்ஷன் ஆயிடுச்சுன்னா அது நிறைய இஷ்யூஸ் வரும். பட் இதில் இப்போது லேட்டஸ்ட் எவிடன்ஸ் மெடிக்கல் லிட்ரேச்சர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ரத்த குழாயை பார்த்துட்டு அது ஒன்லி த்ராம்பஸ்னால் ஸ்டென்ட் பண்ணாமல் வரலாம். 100 ஹார்ட் அட்டாக்கில் 10 to 20 ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி இதில் வரலாம், வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் சொல்லுது. அதனால் அவங்களுக்கு இந்த எரோஷன் வித் ஒன்லி த்ராம்பஸாக இருந்தால் ஸ்டென்டிங்கை டிஃபர் பண்ணலாம். அப்படிங்கிறனால அவங்க சாருக்கு நம்ம ஸ்டென்டிங் டிஃபர் பண்ணிவிட்டு பிளட் தின்னஸில் அவங்கள வச்சுருக்குறோம். நல்லா இருக்கிறாங்க. வணக்கம், என் பேர் பெருமநாயகம். சார் சொன்ன மாதிரி ஒரு கோல்டன் ஹவர்ஸில் வந்துட்டேன். அதுவும் கரெக்டான இடத்துக்கு வந்துட்டேங்கிறது இப்போ தெரியுது. போன வெள்ளிக்கிழமை நான் சார் அட்மிட் ஆனேன். இன்றைக்கி என்னால் அந்த ஒரு ஆன்ஜியோ பண்ண ஃபீலே இல்லை, நார்மலாக இருக்கேன். நான் ரெடி டு கோ ஆஃபீஸ் தான், இப்போ ரெடியாக தான் இருக்கிறேன். இன்னொன்று, இந்த நேரத்தில் இங்கே உள்ள ஸ்டாஃப் எல்லாருமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் சார். உண்மையில் ரொம்ப ப்ளசண்ட்டாக நல்ல கோஆப்ரேட்டிவாக பண்ணாங்க. உண்மையிலே ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த ஃபீல் இல்லை. எனக்கு நிறைய பேர் இப்போ கெஸ்ட்டு வந்து பார்த்துட்ருக்கவங்க நிறைய பேர் சொல்கிறதும், நானே உங்களுக்கு ஒரு பியூஆர்ஓவாக தான் இருக்கிறேன் இந்த இடத்துல வந்து. அதை நான் ரொம்ப ரைட்டராகலாம் சொல்கிறேன். என்னோடய மாமா இவங்கள்ட்ட தான் பேஷண்ட்டாக இருந்தாங்க ஒரு 2 years பேக். நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நீங்கள் தனியாக இப்போ எடுத்து பண்ணுறது உண்மையிலே சவுத் சைடில் உள்ள பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் தொடரணும். நான் வணங்குற தெய்வத்துக்கு அப்புறம் அடுத்து உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ சார்.